நல்லா இருக்கு. நல்ல மூவி. பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அடுத்த படத்துக்காக வெயிட்டிங். இப்போ L3 எப்போ வரப்போற அதுதான் அடுத்த வெயிட்டிங். சூப்பர். ஒரு செகண்ட் ஹாஃப் முடிஞ்ச ஒரு ஃபைட் இருக்கு முன்னாடி இருக்குல்ல, அதே மாதிரி ஃபைட்டு, அந்த காடுக்குள்ள ஃபைட்டு அதே மாதிரி பண்ணி வச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்கு. மோகன்லால் பார்த்தா லூசிஃபரோட இதில் சூப்பராக இருக்கு. வெறுத்து தான் ரெண்டாவது புக் பண்ணியிருக்கு. விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பரு, மேக்கிங் சூப்பர். அதுதான் அந்த பிக்சர் குவாலிட்டி அதுதான் சூப்பரு. மஞ்சு வாரியரோட நடிப்பு சூப்பராக இருந்தது. சூப்பராக இருக்கு நடிப்பு. அது கேட்க தேவையில்லைல்ல. லூசிஃபரில் அதுதானே எல்லாரும் அந்த கேரண்டி, படத்தோட கேரண்டி அது தானே. சூப்பர் சூப்பர். நான் ரெண்டாவது பார்க்க போகிறேன். படம் சூப்பர் படம். மேக்கிங் எல்லாம் வேறு லெவலு. சாதாரண நார்மலி ஒரு மலையாள படமோ இந்தியன் படமோ இருக்கிறத விட மேக்கிங் லெவல் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. இது வரைக்கும் நம்ம ஒரு இந்தியன் மூவியில் கூட இந்த மாதிரி ஒரு மேக்கிங் நம்ம பார்த்ததே இருக்க மாட்டோம். அது மட்டும் கிடையாது. இப்போ நம்ம நார்மலி ஒரு லாலட்டன் ஃபேன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு சூப்பர் ட்ரீட்டாகவும் இருக்கும். ஆனால் ஒரு நார்மல் ஆடியன்ஸ் வந்து இது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் மேக்கிங் பண்ணியிருக்கு மூவி. அந்த லெவலில் பார்க்கும்போது படம் ரொம்ப வர்த்து தான் பார்க்குறதுக்கு. விஷுவல்ஸில் வேறு லெவல். அது பார்த்து தான் தெரியணும். எனக்கு தெரிஞ்சு நல்ல தியேட்டரில் நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்ல தியேட்டரில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும். மேக்கிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. வில்லனை எண்டு வரைக்கும் சஸ்பென்ஸாக வச்சதும் நல்லா இருந்தது. இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. மூவி வாஸ் நைஸ். பார்ட் 1ல இருந்து பார்ட் 2 இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் பெட்டராக இருந்துச்சு. இப்போ பார்ட் 3க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் பார்ட் 3 கம்ஸ்னா ஐ கெஸ் அது ஃபைனல் பார்ட் தான் இருக்குது சொன்னாங்க. ஆனால் பார்ட் 3 இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஃபுல் மூவி ஆக்ஷன் பேக்டாக இருந்துச்சு. டைரெக்ஷன் நல்லா இருந்துச்சு. பிருத்வி சார் ஹி டைரக்டட் வெரி வெல். பார்ட் 3ல இன்னும் பெட்டராக பண்ணுவாங்க. அவங்களே நல்லா பண்ணாங்க. ஃபுல் மூவி அவங்களுக்கு தான் லீடு. எண்டிங்கில் பிருத்விக்கு கொடுத்துட்டாங்க இது வில்லனுக்கு கொல்றதுக்கு. ஆனால் மோகன்லால் சார் சூப்பராக பண்ணாங்க. மஞ்சு வாரியரு டொவினோக்கு அவ்வளோ இந்த படல ரோல் தரல. மஞ்சு மேம்கே சூப்பராக இட் வாஸ் கிவன். நல்லா ரோல். படம் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. அடிப்படை படம் நல்லா இருக்கு. எலிமினாட்டி மூவி தான். எலிமினாட்டியோட டச் இருக்கு. ஒன் டைம் வாட்சபிள் தான். மோகன்லால் நல்ல ஏரியா நடிப்பிருச்சு. மஞ்சு வாரியர், பிருத்விராஜ் எல்லாரும் நல்லா டொவினோ நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் தான். கொஞ்சம் லேக் இருக்கு, அதனால இன்ட்ரெஸ்டிங் தான். ஃபைட் சீக்வன்ஸ் நல்ல தான். பார்ட் 3 பார்க்கலாம். பார்ட் 3 மோகன்லால் தான். நல்ல படம் ப்ரோ. மெயினாக லாலட்டன் படம் தானே, அதுக்கு தான். இல்லை செகண்ட் ஹாஃப் அடிக்கல தான். எல்லாரும் சுமாராக இருக்கு. ஆமாம், ஓரளவு புரியல, கதை புரியல. ஃபஸ்ட்டு பட்டு பின்னால நல்லா இருக்கு. மோகன்லால் நல்லா இருக்கு. பிருத்திவிராஜ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு தவிர ஸ்டோரி வாஸ் குட். ஸ்டோரி மட்டும், ஃபைட் சீன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல. ஸ்டோரியே நல்லா இருந்துச்சு. ஓவரால் டைரெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. அப்படியெல்லாம் கிடையாது. நான் சொன்னேன் என்கேஜிங்காக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிருக்கு. நம்ம நாட்டில் விட நம்ம வெளியில் அதிகமாக மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸெல்லாம் நிறைய ஷூட் பண்ண மாதிரி எல்லாம் இருந்தது. நிறைய மோகன்லால் ஆஸ் யூஷுவல் சூப்பராக இருந்தது. மஞ்சு வாரியர் எல்லாருமே நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது.